வணக்கம் நண்பர்களே. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இடையில குரூப் 4 கவுன்சிலிங் அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போடுறதுனால போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக போடுறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 2025க்கான தினமணி நியூஸ் பேப்பர் அடிப்படையில் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ போடாமல் விட்ட இந்த டேட்டுகளில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இதன்படி பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கான தினமணி நியூஸ் பேப்பர் அடிப்படையில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், உலகின் மிகவும் வயதான நபரான இனாக கேனோபாரா எந்த நாட்டை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா பிரேசில். நீங்கள் கேனோபாரா ஞாபகம் வச்சுட்டாவே போதும், பிரேசில். அதுக்கடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம் அஞ்சுகாத் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். இதுதான் ரொம்ப உயரமான பாலம். சரிங்களா? இது ரொம்ப இந்த ஆற்றுல, அதாவது இதான் தேவையா. அதுக்கடுத்து பாருங்கள், ஹிமாவாக்ஷி ஆடைகளை தயாரித்து இந்திய ராணுவத்திற்கு வழங்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா DRDO. சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான தினம் ஜனவரி 11. DRDOனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதோடைய அப்ரிவேஷன் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது, ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியாவின் இடம் 85. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், 2வது இடம் பார்த்தீங்கன்னா ஜப்பான், 3வது இடம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இது ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட்டுடைய வலிமையை காட்டும். இந்தியாவில் பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்களில் முதலிடம் வைக்கும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், 2வது இடம் பார்த்தீங்கன்னா சென்னை, 3வது இடம் மும்பை. அதுக்கடுத்து பாருங்கள், கோவையில் உள்ள எந்த பாறை ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்ட இடமாக அரசு அறிவித்துள்ளது? குமிட்டிபதி பாறை ஓவியங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், உலகின் மிக வெப்பமான ஆண்டாக பதிவு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா 2024. இது 2015 ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, பாரிஸ் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்கு மீறின மாதிரி இந்த வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கும். காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் அதிகமாக டெவலப் ஆகிடுச்சு, தொழில் புரட்சி காரணமாக புவி வெப்பநிலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், தற்போது தடகள ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் அஞ்சு பாபி ஜார்ஜ். அதுக்கடுத்து பாருங்கள், சீமார்க் சுரங்கப்பாதை எந்த 2 நகரங்களை இணைக்கிறது பார்த்தீங்கன்னா காஷ்மீர், லடாக். அதுக்கடுத்து பாருங்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நிதி மேலாண்மை சிறப்பாக செயல்பட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மின்மதி 2.0. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் பழவேற்காடு ஏரி நெல்லப்பட்டு பறவைகள் சரணாலயத்தில் எந்த திருவிழா நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஆந்திராவில் பழவேற்காடு ஏரியில் நெல்லப்பட்டு பறவைகள் சரணாலயத்தில் எந்த திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பிளமிங்கோ திருவிழா. அதுக்கடுத்து பாருங்கள், இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTE TN 2025 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை. அதுக்கடுத்து பாருங்கள், நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று தேசிய புள்ளியியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பார்த்தீங்கன்னா 6.4. அதுக்கடுத்து பாருங்கள், தமிழகத்தின் பன்முக வறுமை குறியீடு 2.2. தேசிய பன்முக வறுமை குறியீடு பார்த்தீங்கன்னா 14.69%. மத்திய அரசின் நேரடி வரி பகிர்வு அதிகம் உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றுடன் தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்தியாவில் தேசிய கட்சிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் 4, தேசிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா 6. உலக இந்தி தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10.